வந்தாலும் அன்னதானம் பண்ணுவதிலே இவருக்கு ஈடு இணையே கிடையாது. இவர் எப்பொழுது சோறு போடுவர் என்று காத்திருந்து ஒரு நாளும் 1000க்கும் மேற்பட்டோர் அங்கே உணவருந்துகிறார்கள் என்று கண்ணன் சொன்ன உடனே யுதிஷ்டருக்கே மனசுல ஒரு ஆசை. ஏற்கனவே கர்வம் இருக்கிறது. ஓஹோ, மகாபலியினிடத்தை நாமே சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தோம். கண்ணன் தானே சொல்லிவிட்டார். இது இன்னமும் நம் பெருமை நாமே சொல்லுவதை விட இன்னொருத்தர் சொன்னால் நமக்கு அதில் அலாதியான பிரியம் உண்டு. சரி, கண்ணனை உபகாரம் பண்ணிவிட்டார் என்று நினைத்தார். மகாபலி ஒரே கேள்விதான் கேட்டார். ஓஹோ, யுதிஷ்டர் ராஜ்யம் ரொம்ப நல்லது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளும் இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து சாப்பிடுகிற 1000க்கும் மேற்பட்டோர் இருக்கிற தாழ்ந்த தேசம் அது என்று இன்னைக்குத்தான் தெரிந்தது. அவருக்கு சொன்னார் தெரியுமா, என் தேசத்துல யாருக்கும் நான் எதுவும் கொடுப்பதே கிடையாது. இலவசங்களை அன்னைக்கே அவர் வெறுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் தான் இலவசங்களை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆக எந்த ராஜ்யம் வந்தாலும் என்னென்ன இலவசம் உண்டு என்று இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கிறோமே. அன்னைக்கு இலவசத்தை எதிர்த்தவர் ஒருத்தர் உண்டு என்றால் மகாபலி. அவர் அன்னைக்கே எதிர்த்திருக்கிறார். என் தேசத்துல யாருக்கும் எதற்கும் நாம் வறியவர்கள் என்னை யாரையும் வைத்திருக்கவே இல்லை. வறியவர்கள் இல்லாத தேசம் என்னால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வறியவர்கள் இல்லாத தேசம் என்னால் பல பேர் தான தர்மங்கள் விசேஷமாக பண்ணி வறுமையை ஒழிக்கிறார்கள் என்பது அர்த்தம் இல்லை. வேலை வாய்ப்புக்கு ஏற்ற திட்டங்கள் இருக்கிற தேசம் என்பது அர்த்தம். உழைத்துத்தான் எல்லாரும் சாப்பிட வேண்டும். அது எந்த தேசத்திலும் அதற்கு விதிவிலக்கே இல்லை. எந்த ராஜ்யமும் விதிவிலக்கில்லை. ஆக தர்மபுத்திரர் நிச்சயமா 1000 பேருக்கு உணவிடுகிறார் உடனே அவர் சொல்லிவிட்டார். 1000 பேர் அப்பொழுது உணவுக்காக இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்திருக்கிற ரொம்ப வறுமையான தேசம் என்பதை புரிந்து கொண்டேன். யுதிஷ்டருடைய கர்வம் சமனமாயித்து என்று சொல்லுவார்கள். கர்வம் அடங்கியது. மகாபலி அவ்வளவு சிறந்தவராகத்தான் விளங்குகிறார். ரொம்ப சிறந்த பக்தர். அவ்வளவு சீக்கிரத்தில் அவருக்கு மோட்சம் இல்லை. இன்னொரு விசித்திரமான செய்தி அடியேன் சொல்லுகிறேன். மகாபலியினுடைய பெண்ணுக்கு ரொம்ப சீக்கிரத்திலே மோட்சம் கிடைத்தது. அவளுக்கு ரத்னமாலா என்ன பெயராம். இந்த பிள்ளை வாமனாவதாரம் அவர் வந்து கொண்டிருக்கிறார். வாமனன் இந்த யஜ்ஞ பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற தருணம். ரத்னமாலா அவளுக்கு குழந்தை இருந்திருக்கவில்லை. ஆக இந்த வந்த பிள்ளையை பார்த்து இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்தாளாம். இந்த குழந்தை இவ்வளவு தேஜோமயமாக திகழ்கிறதே, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் பெருமானையே தன்னுடைய பிள்ளையாக பாவித்தாள். இது நன்கு கேட்க வேண்டிய சரித்திரம். ஆக ஒரு கணம் தன் பிள்ளையாக பாவித்தாள். ஆனால் பெருமான் வந்து மூவடி மண் கேட்டு அவர் நீர் வார்த்த உடனே வஞ்சித்தான் மகாபலியை என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். ஓஹோ, அங்கே இருந்து வந்தவர் என்னுடைய தமப்பனாரை நன்கு வஞ்சித்து விட்டார் என்று கோபம் ஏற்பட்டது. விஷத்தை கொடுத்தாவது இந்த பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாளாம். முதலிலே வாமனனை பார்த்தவுடனே இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருக்க வேண்டும், இந்த பிள்ளையை மடியிலே நாமும் தாலாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள். அடுத்தது தம்முடைய தமப்பன் ஏமாற்றப்பட்டான் என்ன உடனேயே இந்த பிள்ளைக்கு விஷத்தையாவது கொடுத்து கொள்ள வேண்டும். அந்த ரத்னமாலா வேறு யாரும் இல்லை. கண்ணனாக வாமனன் பிறந்த பொழுது பூத்தனையாக பிறந்தவள் அவள் தாம் என்று சரித்திரம் தெரிவிக்கிறார்கள். ஆக அவளே தான் வந்து பிறந்தாள். முதலிலே ஒரு கணவன் தன்னை தாயைப் போலே நினைத்து கொண்டாளே. ஆகவேதான் பெருமான் அவருடைய முலையிலே இருந்து சுரக்கிற பாலையே பருகினான். இரண்டாவது விஷம் கொடுத்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் அல்லவா. எனவே தான் கொல்லுவதற்காகவும் வந்து சேர்ந்திருந்தாள். இன்னொன்னும் தெரிவிக்கிறேன். கண்ணன் யார் என்று பூத்தனைக்கு தெரியாது. உடனே அவள் என்ன யோசித்தாள் தெரியுமா? சரி, ஊரில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டியது. இது முன்னமே கண்ணனுக்கு தெரிந்து விட்டது. நன்கு கவனிக்க வேண்டும். இந்த இடத்திலே எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட்டால் கண்ணன் பொருட்டு மற்றைய பிள்ளைகள் இறந்தது எந்த விதத்திலே நியாயம் என்று நாம் கேள்வி கேட்கலாம். கண்ணன் என்ன பண்ணினார் தெரியுமா? ஏற்கனவே இந்த ஊரிலே எந்தெந்த குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, அந்த குழந்தைகள் எல்லாம் கம்சனாலே அனுப்பப்பட்டிருக்கிற அசுரர்களே கண்ணனை கொல்ல குழந்தைகளாக பிறந்திருந்தார்கள். கண்ணன் பார்த்தார், பூத்தனை கொல்லுவதற்காக வருகிறாள். நாம் போய் ஒரு குழந்தையாக கொன்று கொண்டிருந்தால் ஒரு அசுரனை கொல்லுவதற்கு பல காலம் பிடிக்கும். வருகிற இவளை கொண்டே அத்தனை அசுரர்களையும் முடித்து விட வேண்டியது என்று எல்லா குழந்தைகளும் அவளாலே கொல்லப்பட்டன. தன்னுடைய மடியிலே எடுத்து கண்ணனை வைத்துக் கொண்டாள். அந்த சமயத்தில் எம்பெருமான் கண்களை நன்கு மூடிக்கொண்டு பால் பருக ஆரம்பிக்கிறான். பாலை மட்டுமா அவள் உயிரையும் சேர்த்து உறிஞ்சினான். இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், பூத்தனா மோக்ஷ விருத்தாந்தம் என்று சொல்லுவார்கள். பூத்தனையினுடைய சரித்திரம் இருக்கிறது, அது மோக்ஷ விருத்தாந்தம். பூத்தனைக்கு மோட்சம் கிடைத்தது. அவள் இறந்த பிற்பாடு எரியூட்டின காலத்திலே அவள் உடலிலே இருந்து நறுமணம் ரொம்ப பெருகித்து என்று நாராயணிய முதலான கிரந்தங்களிலும் பாகவதம் முதலான மிகச்சிறந்த நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பூத்தனைக்கு மோட்சத்தையே கொடுத்தான். எனதுக்காக அவளுக்கு மோட்சம் கொடுத்திருக்கிறார், மகாபலிக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை என்னால் எம்பெருமான் அந்த இடத்துல தெரிவிக்கிறான். அவரவர் திருவுள்ளத்துக்கு சேர காரியத்தை பண்ண வேண்டும், அவரவர் மனசுக்கு சேர பண்ண வேண்டும். என்ன இருந்தாலும் பிள்ளை என்று தன்
தன்னை அபிமானித்தபடியினாலே அந்த ஏத்தம் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. பாலை பருகுகிற பொழுது கண்களை நன்கு இறுக மூடிக்கொண்டானாம் எம்பெருமான். இதற்கு பல காரணங்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம் சொல்லுகிறேன், அது ரொம்பவே அழகு. சிவனுக்கு நீலகண்டன் என்று பெயர். ஹாலஹால விஷத்தையே பருகினவராயித்தே. அமிர்தமதனம் பண்ணுகிற காலத்திலே ஹாலஹால விஷத்தை அவர் பருகினார் என அவருக்கு பெருமை. கண்ணன் நினைத்து கொண்டானாம், பரமசிவனை இது நாள் வரைக்கும் விஷத்தை சாப்பிட்டேன், விஷத்தை சாப்பிட்டு இருக்கிறேன் என்று நீர் மட்டுமே தம்பட்டம் அடித்து கொண்டீரே, இன்னைக்கு நானும் விஷத்தை பருகி இருக்கிறேன், நானும் ஒன்றும் குறைந்தவன் இல்லை, தோ விஷத்தை பருகுகிறேன் என்று சொல்லி எம்பெருமான் பருகினானாம். ஆக ரத்னமாலைக்கு உடனே மோட்சம் கிடைத்தது. மகாபலி கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பெருமான் புருஷோத்தமன், புருஷோத்தமன் என்னால் தன்னுடைய தாழ்ச்சியை நினையாமல் மத்தையோர்களுக்காக காரியம் செய்தவன், இறப்பாளனாக கை நீட்டிக் கொண்டு எம்பெருமான் நடந்திருக்கிறான் என்னால் அவனே புருஷோத்தமன் என்பது தெரிகிறது. இன்னொன்று, தாய்க்கு இருக்கிற வாத்சல்யம். வன்மா வையமளந்த எம் வாமனா, அப்படி வாமனனாக பெருமான் பிறந்து திருவிக்கிரமாவதாரம் பண்ணின காலத்திலே சிதச்சித் வாசியரை எல்லார் தலையிலும் பெருமான் தன்னுடைய திருவடிகளை பொருத்தினானாம். சித்து என்னால் உயிருள்ள பொருள், அதாவது அறிவுள்ள பொருள், அச்சித்து என்னால் அறிவற்ற ஜடப்பொருள். இந்த வேறுபாடு பார்க்காமல் பெருமான் எல்லார் தலைகளும் தன்னுடைய திருவடிகளை வைத்து நன்கு ரட்சித்து கொடுத்தான். உடனே நமக்கு சந்தேகம், சுவாமி எல்லார் தலையிலும் அவர் தன்னுடைய திருவடிகளை வைத்திருக்கிறார் என்னால் அன்னைக்கே மோட்சம் கிடைத்திருக்க வேண்டுமே, எனக்கு ஏன் இன்னமும் மோட்சம் கிடைக்கவில்லை? நியாயமான கேள்வி. கங்கையிலே தீர்த்தாமாடினால் பாபங்கள் எல்லாம் போகும், சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் கங்கையிலேயே வசிக்கிற மீன்களுக்கோ முதலைகளுக்கோ பாம்புகளுக்கோ எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. ஏன் சுவாமி ஒரு தடவை குளித்தாலே நன்மை உண்டு என்கிறீர், அதிலேயே இருக்கிறவர்களுக்கு ஏன் இல்லை என்று சொன்னால், அதிலே குளித்தால் அதிலே இருந்தால் இன்னென்ன நன்மைகள் ஏற்படும் என அவைகள் அறிந்திருக்கவில்லை, அந்த ஞானம் அவைகளுக்கு இருந்திருக்கவில்லை. அதே போலத்தான் எம்பெருமான் திருவடி பட்டால் நமக்கு நல்லது என்கிற ஞானம் அன்னைக்கு இருந்திருக்கவில்லை. இன்னொன்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், மோட்சம் கொடுப்பதற்காக பெருமான் தன் திருவடிகளை நம்முடைய தலைமேலே பொருத்தவே செய்யவில்லை, தன் ஆசைக்காக வைத்துக் கொண்டான். உறங்குகிற குழந்தையை ஒரு தாய் அணைத்துக் கொள்ளுகிறாள், மெல்ல தட்டி கொடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு என்னமோ அது தெரியாது, ஏன்னா நல்ல ஆழ்ந்த உறக்கம். அது இருந்தாலும் அம்மா எத்தனை ஆனந்தப்படுகிறாள். கொஞ்ச நேரத்தில் குழந்தை எழுந்து விடுமோ என்கிற பயத்தோட கீழே விடுகிறாள். இந்த குழந்தைக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. தாயின் ஸ்தானத்திலே பெருமான் இருக்கிறான், குழந்தைகள் ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோம். ஆக தூங்குகிற குழந்தையை தானும் தாளாட்டுகிற ஒரு தாயை போலே அறிவில்லாதவர்களான நம் தலையிலும் தன்னுடைய திருவடிகளை பொருத்தி அவன் பொருத்தினான் என்பதே தெரியாதவர்களாக நாம் இருந்தாலும் பெருமான் அனுகிரகித்திருக்கிறான் என்பது சரித்திரம். ஆளவந்தார் தெரிவிக்கிறார், மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. பெருமானே, அறிவில்லாத காலத்தில் என்னைக்கோ ஒரு நாள் திருவடிகளை பொறுத்து விட்டாய், இன்னைக்கு பிரார்த்திக்கிறேன், அறிவோടെ கேட்கிறேன், ஒரு தடவை மீண்டும் என்னுடைய சிரசிலே திருவடிகளை பொருத்துவாய். திருவிக்கிரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. மீண்டும் எப்பொழுது வைக்கப் போகிறாயோ என் எம்பெருமானிடத்திலே வேண்டும்படியான வைபவம். ஆக தாய் குழந்தையினிடத்திலே காட்டுகிற பரிவையும் திருவிக்கிரமாவதாரத்திலே எம்பெருமான் காட்டியிருக்கிறான். புருஷோத்தமனாய் தாழ்ந்தவனாக இறப்பாளனாக, இறப்பாளன் என்னால் கையேந்துமவனாகவும் இந்திரனின் பொருட்டு பெருமான் நடந்திருக்கிறான். ஆக மகாபலியிடமிருந்து மீண்டும் இந்திரனுக்குண்டான ஐஸ்வர்யங்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்து மகாபலியை அவன் ஸ்தானத்திலே சுகமாக வாழும்படிக்கு நியமித்து, இந்திரனையும் நன்கு வாழும்படிக்கு நியமித்து, ஆக நிகிரகமே இல்லாத அனுகிரகம் மட்டுமே இருக்கிற ஒப்பற்ற அவதாரம் இது. சுக்கராச்சாரியரையும் பெருமான் கொல்லவில்லை, ஒரு கண்ணை மட்டுமே பறித்தார் என்பது சரித்திரம். ஆக எந்த விதத்திலும் யாருக்கும் பெருத்த தீமை ஏற்படாத வண்ணம் இந்த அவதாரத்தை தான் அமைத்து கொண்டான் என்னால் மிகச்சிறந்த அவதாரமாகத்தானே இதனை நாம் கொள்ள வேண்டும். ஆக திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசம் என்ன, ஸ்ரீராரம் மாட திருக்கோவலூர் என்று கொண்டாடுகிறோமே, அங்கே திருவிக்கிரம பெருமானாக சேவை சாதிக்கிறான். காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் சந்நிதி என்று ரொம்ப ஏத்தம் பெற்றிருக்கிற சந்நிதி, நெடுக வளர்ந்தவனாய் உயர்ந்து நோக்கி பெருமானை தரிசிக்க வேண்டிய திருத்தலம் சீர்காழி தாடாளன் சந்நிதி. ஒருவேளை இந்த மூவடிக்காகத்தானோ என்னமோ 3 இடங்களிலே பெருமான் அப்படி சேவை சாதிக்கிறார். நீங்கள் அதையும் பாருங்கள். திவ்ய தேசங்களுக்குள்ளே இந்த 3 இடங்களிலே தான் திருவிக்கிரமனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஓரடிக்கு ஒரு திருத்தலம் என்று போய் சேவியுங்கள், பெருமானை நன்கு சேவித்துக் கொள்ள வேண்டியது. ஆக மகாபலிக்கு அனுகிரகித்தார் போலே ரத்னமாலா என்கிற தீயவளானாலும் அவளுக்கு இந்த பூத்தனைக்கு அனுகிரகம் பண்ணினார் போலே பெருமானை நமக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டியது என அவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. முக்கியமான விஷயம், ஒரு பிரம்மச்சாரி பிள்ளையாக பிறந்து பூணூல் போட்டுக்கொண்டு பிரம்மோபதேசம் பெற்றுக்கொண்டு சமிதாதானம் பண்ணி சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் எம்பெருமான் செய்திருக்கிறான் என்னால் இது அத்தனை பண்ண வேண்டும் என்று அவனுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. பெருமாள் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் என்று யாரும் சொல்லக்கூடும். இருந்தாலும் அவர் ஏன் செய்திருக்கிறார் என்னால் அவருக்கு ஒரு பயம், நான் விட்டு விட்டால் உலகமெல்லாம் விட்டு விடுமோ என அவருக்கு பயம். அவர் செய்தே நாம் விட்டு விட்டோம் என்பது அடுத்த விஷயம்.
அதற்கு போக வேண்டாம். அவர் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணியே நாம் விட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பகவான் நினைத்துக் கொள்கிறான், நான் விட்டு விட்டால் எல்லாரும் விட்டு விடுவார்களோ. வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பாஷ்யக்காரர் அந்திம தசையிலும் ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அருளினார். 120 திருநக்ஷத்திரத்திலே கூட எம்பெருமானார் சந்தியாவந்தனாதி காரியங்களை விட்டதாக இல்லை. தளர்ந்த திருமேனி முதலியாண்டான் பக்கத்திலே இருக்க, பிள்ளையுரங்கா வில்லிதாசர் இருக்க, புறத்தாழ்வான் முதலானோர் பக்கத்திலே நிற்க, தள்ளாடின திருமேனி. 120 வயசு என்னால் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பர். அந்த சமயத்திலும் கை நிறைய தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அர்க்யப்பிரதானம் செய்திருக்கிறார். என்னால் ராமானுஜருக்கு பயம், இவர் செய்தாக வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லை, எப்படியும் மோட்சம் உண்டு. சரி, ராமானுஜரே பண்ணவில்லை, நாம் என்னத்துக்கு பண்ண வேண்டும் என்று நாமும் விட்டு விடுவோம். அப்படி நாம் விடாதபடி இருப்பதற்காகத்தான் அவர் செய்திருக்கிறார் என்னெல்லாம் பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆக வாமன பெருமான் இந்த உபநயனம் கண்டவர்கள பிள்ளைக்கு, இந்த உபநயனம் எந்த பிள்ளைக்கு இந்த இடத்துல நடக்கிறதோ அந்த பிள்ளைக்கு தகுந்த காலத்தில் எல்லா அனுஷ்டானங்களையும் சரிவரச் செய்யும்படிக்கு, காணாமல் கோணாமல் கண்டு விடும்படி, இது ரொம்ப முக்கியம். சந்தியாவந்தனம் என்னால் காணாமல் விடு, கோணாமல் விடு, கண்டு விடு என்று சொல்லுவார்கள். காலையிலே நட்சத்திரம் இருக்கிற பொழுதே சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும். நாம் எல்லாம் பிராயஷ்சித்த அர்க்கியம் விடாமல் சந்தியாவந்தனம் பண்ணுவதே இல்லை. இன்னைக்கு நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள். பிராயஷ்சித்த அர்க்கியம் என்னத்துக்கு தெரியுமா? என்னேனும் ஒரு நாள் காலதாமதமாக பண்ணினால் பிராயஷ்சித்த அர்க்கியம் வேலை செய்யும். நித்தமும் காலதாமதமாக பண்ணி நான் பிராயஷ்சித்த அர்க்கியமும் பண்ணினால் பிரயோஜனப்படாது. இருந்தாலும் வேறு வழியில் அடியனையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஆக 8 மணிக்கோ 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ சந்தியாவந்தனம் பண்ணுகிறோம் என்னால் எனக்கேனும் ஒரு நாள் இருந்தால் பிராயஷ்சித்த அர்க்கியம் கொடுக்கலாம். தெரிந்தே காலதாமதமாக பண்ணி ஒரு பிராயஷ்சித்த அர்க்கியத்தையும் கொடுத்தால் அது எந்த விதத்தில் வேலை செய்யுமோ தெரியாது. இருந்தாலும் செய்து கொண்டிருக்கிறோம் நாம். ஆக காலையிலே நட்சத்திரங்கள் இருக்கிற பொழுதே சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும். உச்சந்தலைக்கு மேலே சூரியன் ஒளிவிடுகிற 12 மணி பொழுதிலே மாத்தியானிகத்தை பண்ண வேண்டும். சாயங்கால நட்சத்திரங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக சூரியாஸ்தமனத்துக்கு முன்பேயே அர்க்யப்பிரதானத்தை பண்ணி சூரியாஸ்தமனத்துக்கு பிற்பாடு உபஸ்தானத்தை பண்ண வேண்டும். உத்தமேஷிகரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறோமே, ஆக அந்த உபஸ்தான மந்திரங்களை சூரியாஸ்தமனத்திற்கு பிற்பாடு பண்ண வேண்டும். உடனே நீங்கள் எழுந்து என்ன கேள்வி கேட்பீர்கள் தெரியுமா? நீர் சொன்னபடிக்கு செய்தால் அலுவலகத்துக்கு நாங்கள் எப்பொழுது போவது? இந்த அடுத்த கேள்வி வரும். நாங்கள் எப்பொழுது வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா, குடும்பத்தை எல்லாம் நடத்த வேண்டாமா? என்ன சரி, காலத்துக்கு சேர ஏதோ கொஞ்சம் நாமும் நம்முடைய யாத்திரையை நடத்தி கொண்டு போகிறோம். இருந்தாலும் மாத்தியானிகத்தையும் காத்தாலேயே சேர்த்து பண்ணுவது என்பது நல்லதே. அப்படி வேலைக்கு போகிற நிர்பந்தம் எல்லாம் இருந்ததுனால் மாத்தியானிகத்தை காலையிலேயே பண்ண வேண்டும். அங்கே 12 மணி பொழுதுக்கு கையில் சொம்பெல்லாம் எடுத்துக்கொண்டு அலுவலகத்திலே நடை போட முடியாது. காலையிலேயே சேர்த்து பண்ணுவது என்பது நல்லது. முடிந்த வரைக்கும் விடாத படிக்க அனுஷ்டானங்களை செய்து வந்தோம் என்னால் பகவான் தெரிவிக்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், இதுவே போதும் உனக்கு, நான் ரொம்ப ஆனந்திக்கிறேன். ஏனென்றால் பெருமானுடைய திருவுள்ள உகப்புக்காக, அவனுடைய கைங்கரியத்துக்காகத்தானே பண்ணுகிறோம். நாம் பண்ணுகிற பொழுது என்ன சொல்லுகிறோம்? எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகக்கட்டும், அவனுக்கு கைங்கரியமாகத்தான் இதை பண்ணுகிறேன் என்று சொல்லித்தானே நாம் செய்கிறோம். ஆக எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஆக உபநயனம் கொண்டாடும் பிள்ளைக்கு இந்த குணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும்படி திருவிக்கிரமனாய் நெடுக வளர்ந்தவனான எம்பெருமான் இந்த வாமன உருவினன் இந்த பிள்ளைக்கு மொத்த அனுகிரகத்தையும் பண்ண வேண்டும் என்று இங்கே இருக்கிற எல்லாரும் சார்பாகவும் பெருந்தேவித்தாயார் சமேதரான தேவப்பெருமாளுடைய திருவடி இணைத்தாமரைகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு, பேசியவத்திலே குத்தங்குறைகள் இருக்குமானால் பொறுத்தருளவனுமாய் கேட்டுக்கொண்டு அடியன் நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.